இரவு நேர பணிகளில் இருக்கிறவர்கள் தங்கள் தூக்கத்தை எப்படி காம்பன்சேட் பண்றது? சரி, அது எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு மேலே அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தட் வில் அஃபெக்ட் தேர் பாடி. இப்போமே வந்து இந்த நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு டெஃபினட்டாக தே வில் பி ஹேவிங் சம் அதர் கோமாபிலிட்டி லைக் சுகர் வந்திருக்கும், இல்லை பிபி வந்திருக்கும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் அவங்களோட லைஃப். அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால. ஸோ அதை அவங்க தூக்கத்தை மட்டும் காம்பன்சேட் பண்ணிக்க முடியுது அவங்களால. அதாவது 6 ஹவர்ஸ் நான் நைட் தூங்கல, பகலில் 6 ஹவர்ஸ். பட் அந்த 6 ஹவர்ஸில் நடக்க வேண்டிய வேலை வந்து பகலில் அந்த 6 ஹவர்ஸ் தூங்குறதுனால நடக்காது. இரவு தூங்கும்போது நடக்கக்கூடிய உடற்கூறு செயல்பாடுகள் இருக்குல்ல, கரெக்ட். இது பகலில் தூங்குறப்ப நடக்காது. ஏன்னா அந்தந்த இப்போ மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து அந்த நேரத்தில் தான் செக்ரீட் ஆகும். இப்போ ஒரு 11:00 to 1:00 தான் நம்ம பாடியோட சர்க்காடியன் ரிதம் படி ஒரு 11:00லேருந்து 1:00 வரைக்கும் தான் செக்ரீட் ஆகும்னா அந்த டைம் தான் செக்ரீட் ஆகும். இப்போ கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு இது வந்து காலையில் 5:00 செக்ரீட் ஆகும்னா அப்போ தான் ஆகும். அந்த நேரம் வந்து நம்மளை ஃபுல்லாக அலர்ட்டாக வச்சுக்கக்கூடிய அந்த நேரம். இப்போ ஒரு டேப்லெட்டே கூட ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்கணும்னா அந்த நேரத்தில் தான் எடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் மதியம் எடுத்தேன், ஈவினிங் எடுத்தேன்னா அதோட வேலை வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ உள்ள வேலை நடக்கணும் அப்படின்னா நான் சும்மா இருக்கணும். கரெக்ட். அந்த நேரத்தில் நம்ம சும்மா இருக்கணும். ஸோ அப்போ நைட்டு வாக் பண்ணுறதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் வேற ஒரு ப்ரொஃபைலை நோக்கி நகர்றது தான் நல்லது. கரெக்ட்.